பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காலையில் எழுந்தவுடன் என்று சொல்லி பாடி தேவனை மகிமைப்படுத்தலாமா? வாருங்கள் சேர்ந்து பாடுவோம். காலையில் எழுந்ததும் நான் கர்த்தரை நோக்கிடுவேன், கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். காலையில் எழுந்ததும் நான் கர்த்தரை நோக்கிடுவேன், கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். எனக்கு உதவி செய்யும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றீரே. எனக்கு உதவி செய்யும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றீரே. எதிரி என்ன செய்வார், எப்படி மேற்கொள்வார்? எதிரி என்ன செய்வார், எப்படி மேற்கொள்வார்? காலையில் எழுந்ததும் நான் கர்த்தரை நோக்கிடுவேன், கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் என் பக்கம் இருக்கின்றீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் என் பக்கம் இருக்கின்றீரே. ஏன் நான் கலங்கிடனும், ஏன் நான் பயப்படனும்? ஏன் நான் கலங்கிடனும், ஏன் நான் பயப்படனும்? காலையில் எழுந்ததும் நான் கர்த்தரை நோக்கிடுவேன், கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்வீர், யெகோவா நீரே நீரே. தேவ சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்வீர், யெகோவா நீரே நீரே. எதையுமே இழப்பதில்லை, ஒன்றுமே குறைவதில்லை. எதையுமே இழப்பதில்லை, ஒன்றுமே குறைவதில்லை. காலையில் எழுந்ததும் நான் கர்த்தரை நோக்கிடுவேன், கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். காலையில் எழுந்ததும் நான் கர்த்தரை நோக்கிடுவேன், கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். சங்கீதம் 37:39 நாம் வாசிக்கிறோம், நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். நீதிமான்களுக்கு ரட்சிப்பா? இப்படி ஒரு கேள்வி நம்முடைய இருதயத்தில் எழும்பலாம். ரட்சிக்கப்பட்டுத்தானே நீதிமான்களாக மாற்றப்படுகிறார்கள். நீதிமான்களுக்கே ரட்சிப்பு தேவையா என்றால் நிச்சயம் நீதிமான்களுக்கும் ரட்சிப்பு தேவை. கடைசி பரியந்தம், நம்முடைய மூச்சு வரைக்கும், முடிவு பரியந்தம் நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. பேதுருவின் வாழ்க்கையை பாருங்கள்.
ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு நல்ல சீஷன் தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னார், நீ சேவல் 2 தரம் கூவுவதற்குள் 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று சொல்லி அந்த பேதுருவோடு கூட ஆண்டவர் பேசினார். அப்பொழுது பாருங்கள், அந்த சூழ்நிலை நடுவில் சேவல் 2 தரம் கூவுவதற்குள் அவன் 3 தரம் அவரை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லி மறுதலித்து, அதன் மூலமாக அவர் பின்வாங்கி போய் நான் மீன் பிடிக்கவே போகிறேன் என்று சொல்லி போய்விட்டார். ஆனால் அவர் ஒரு பெரும் பாவி அல்ல, நீதிமானாகத்தான் அழைக்கப்பட்டிருந்தார். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த நீதிமானுக்கு ரட்சிப்பை தரும்படி காத்திருந்தார். அந்த நீதிமானுக்கு ரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டது போல இந்த பேதுருவை ஆண்டவர் தேடி போய் அவரோடு கூட பேசினார். கரையிலே காத்திருந்து சாப்பிடுவதற்கு எதுவும் ஒன்றும் இல்லையா என்று சொல்லி விசாரித்து அந்த பேதுருவை மறுபடியும் தன்னோடு கூட அவர் சேர்த்து கொண்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இதனால்தான் நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இக்கட்டில் அவரே அவர்களுடைய அடைக்கலம். எவ்வளவு பெரிய இக்கட்டு பாருங்கள். சாத்தான் கோதுமையை சுலகில் புடைப்பது போல உன்னை புடைப்பதற்கு என்னிடத்தில் உத்தரவு பெற்று கொண்டான் என்று ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். அவ்வளவு பெரிய கோதுமையை புடைப்பது போல சாத்தான் புடைக்கிறதான ஒரு இக்கட்டு இந்த பேதுருவின் வாழ்க்கையில் வந்துவிட்டது. ஐயோ, சந்தர்ப்ப சூழ்நிலையில் நான் ஆண்டவரை தெரியாது என்று மறுதலித்து இப்படி பின்வாங்கி போய்விட்டேனே என்று சொல்லி பயங்கரமான இக்கட்டில் வேதனையில் அவர் தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது அவரே பேதுருவுக்கு அடைக்கலமாக இருந்து அவரை கைவிடாமல், நானோ உனக்காக ஜெபித்தேன் என்று சொன்ன கர்த்தர் ஜெபித்தது மாத்திரமல்ல, அந்த பேதுருவுக்கு துணை செய்து அடைக்கலமாயிருந்து அவரை வைத்துத்தான் திருச்சபையை கட்டி எழுப்பும்படியாக அவரை கொண்டே ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்ததாக நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் செய்ய போகிறார். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டில் அவரே அவர்களுக்கு அடைக்கலம் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு நீதிமானாக வாழ்கிறேனே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளை பின்பற்றுகிறேனே, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த துயரம் என்று சொல்லி கலங்கி நிற்கிறீர்கள் அல்லவா? பேதுருவை கைவிடாத தேவன் உங்களையும் அவர் கைவிட மாட்டார். தேவனால் அந்த பேதுருவுக்கு எப்படி ரட்சிப்பு வந்ததோ, அடைக்கலம் கிடைத்ததோ, அதே போல தேவனாகிய கர்த்தர் நமக்கும் ரட்சிப்பை கொடுத்து அடைக்கலம் தந்து நம்மையும் காப்பாற்ற இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, தர்மையான காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் படுகிறோம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்று சொல்லியிருக்கிறீர். இக்கட்டில் அவரே அவர்களுடைய அடைக்கலம் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் எங்களோடு இணைந்து யாரெல்லாம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட தேவையில்லாத இக்கட்டுகள் வழியாக நான் கடந்து போகிறேன், நீர்தான் என்னுடைய அடைக்கலம், நீர்தான் என்னுடைய ரட்சிப்பு, நீர்தான் என்னை காப்பாற்ற வேண்டும், நீர்தான் எனக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று யாரெல்லாம் இயேசுவின் நாமத்தை பற்றி கொண்டு இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறார்களோ, கர்த்தர் ஒவ்வொருவரையும் காண்கிறீர், அவர்களுடைய துயரத்தை பார்க்கிறீர். அவர்கள் அடைந்து வருகிற எல்லாவித இக்கட்டுகளில் இருந்தும் அவர்களை தப்புவிக்கவும் ரட்சிக்கவும் நீர் கூட இருக்கிறீர். ஆண்டவரை நன்மை செய்து ஆண்டவருடைய கரங்கள் இப்பொழுது கை தூக்கி விடும்படியாக, ரட்சிக்கும்படியாக, காப்பாற்றும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு அவர்கள் சந்தித்து வருகிற அத்தனை உபத்திரவங்களில் இருந்தும் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.